சாயங்காலம் விடிய காலைல என்னோட 7ஆம் அறிவு பேசாமல் தூங்கிடு அப்படின்னு சொன்னாலும் பொறுப்பாக காலைல எழுந்துச்சு குளிச்சு ஆல்ரெடி தொடச்ச ஸ்லாபே தொடன்னு தொடச்சி வச்சிட்டேன். ஏன்னா நாளை பின்ன இன்னைக்கு எந்த வேலையும் பார்க்கலன்னு மனசு கில்ட்டாயிடக்கூடாது அல்லவா. அப்புறம் அந்த செடிகளுக்கு வெங்காயத்தோட உரம் போட்டால் நல்லா வளரும்னு சொன்னாங்க. ஆனால் அதனால் வெங்காய செடி தான் வளர்ந்ததே தவிர ஏன் செடி ஒன்றுமே வளரல. இது எதுக்கு பிச்சு தூக்கி போட்டலான்னு தான் பார்த்தேன். ஆனால் இதான் ஸ்ப்ரிங் ஆனியன், இதை ஃப்ரைட் ரைஸ்க்கு போட்டால் சூப்பராக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் கேட்டிங்க எப்படி 10K ஒரேடியாக நடக்கிறீங்க. ஆனால் நான் ஒரேடியானா நடக்க மாட்டேன். காலையில் சாயங்காலம் நைட்டுன்னு பிரிச்சுப்பேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்த 4 பேருக்கு நேற்று ஒரண்டா சமைச்சிட்டேன். அதனால் இன்னும் 2 நாளைக்கு எந்த சமையலும் வீட்டில் கிடையாதுன்னு போர்டு போட்டாச்சு. எங்கள் அக்கா சொல்லுவா, நீ சாப்பிட்டு உடனே தூங்குற, அதான் வெயிட் போடுதுன்னு. அதான் அவள் சொற்படி நல்லா சாப்பிட்டுட்டு 10 நிமிஷம் நடந்துட்டு திருப்பி தூங்கிட்டேன். ஏன்னா வயிறாடு சாப்பிட்டு தூங்கலன்னா என் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் சாயங்காலம் எழுந்திரிச்சு அழகாக பிரெட் சாண்ட்விச் பண்ண ஆரம்பித்தேன். திடீர்னு எங்காலும் வெளியே வா, காய்கறி வாங்கலாம், தண்ணியை வாங்கிட்டு வரலான்னு போனது தான் அந்த சிக்கன் ரோலு நகச்சு எல்லாத்தையும் பார்த்து டெம்ட் ஆகி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் எனக்கு சீட் டே அந்த டேன்னு மனசை மாற்றியாச்சு. இதுக்கு தான் இவர் ஆனால் வெளியே போகிறதே இல்லை, கமுக்கமாக தூங்கிடுறது.